நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஹோய் மின்னல், இதுதான் என் வீடு. பிடிச்சிருக்கா? வீடெல்லாம் பிடிச்சிருக்கு, ஒன்னதான் பிடிக்கல. சரி பரவாயில்ல, இப்பதானே என் வீடு பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் என்னையும் பிடிக்க வச்சிருவேன். சரி, உன் அம்மா இங்க உள்ளதானே இருப்பாங்க, நான் போய் பாக்குறேன். இரு, என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவ. அதே அப்படி நீ கனவு கண்டுட்டே இரு, அதெல்லாம் ஒன்னும் நடக்க போறதில்ல. சரி, அது நடக்குதோ நடக்கலையோ அது அப்புறம் பாத்துக்கலாம். என்ன இருந்தாலும் என் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர, அப்படியெல்லாம் சும்மாலாம் உள்ள போயிட முடியாது. சும்மா போகாம பின்னந்தா ஆரத்தி எடுக்க போறியா? போனா இப்ப நம்ம 2 பேருக்கு சேர்த்து ஆரத்தி எல்லாம் எடுத்துதான் உள்ள போகணும். சரி, ஆரத்தி எடுக்கலனாலும் பரவாயில்ல. என்ன இருந்தாலும் இது நீ வாழ போற வீடு, அதனால வலது காலை எடுத்து வச்சாவது உள்ள போ. எடா ஃப்ராடே, நான் ஒன்னே வேண்டான்னு சொல்றேன். அப்புறம் எதுக்குடா நான் இந்த வீட்டுல வாழணும்? அப்படி ஒன்னும் இந்த வீட்டுல வாழ வேண்டிய அவசியம் எனக்கு வராது. அதுகொண்டு நான் இடது கால் எடுத்து வச்சு போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஐயோ மின்னல், அப்படிலாம் அவசரப்பட்டு இடது கால் எடுத்து வச்சு போயிடாத. ஏன்னா இப்ப நீ என் மேல இருக்கிற கோவத்துல சொல்ற. ஆனா நாளைக்கு எப்படி இருந்தாலும் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போற. அப்புறம் கடைசியில நீ ஃபர்ஸ்ட் டைம் இடது காலை வச்சு உள்ள வந்ததுனால அது அபசகுணமாக நான் ஆயிரப்போகுது. அபசகுணம் ஆனா ஆயிட்டு போகுது. அப்படியாவது நம்ம 2 பேரும் பிரிஞ்சா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுக்கு முதல்ல நான் இதுக்குடா ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரை கல்யாணம் பண்ணிக்குவ? நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா ஒன்னு மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரி ஓகே, அப்ப நானும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்ப நம்ம 2 பேரும் இதே மாதிரி லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடச்சி போடா பிராண்டா. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு உள்ள போ மின்னல். ஏடா, நீ சொன்னதுக்காகவே நான் இடது காலை வச்சுதான் உள்ள போறேன். என்ன ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். என் மின்னல் வேணண்டி, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் என் அக்கா கல்யாணமாகி என் மாமா வீட்டுக்கு போகும்போது இந்த சிம்ரன் தான் சொல்லிச்சு, கல்யாணமாகியே முதல்ல புருஷன் வீட்டுக்கு வரும்போது வலது கால் எடுத்து வச்சு வரணும். அப்பதான் புருஷனும் பொண்டாட்டியும் 100 வருஷம் சந்தோஷமா ஒத்துமையா பிரியாம வாழ்வாங்கன்னு. ஒருவேளை இடது கால் எடுத்து வச்சு போனா பிரிஞ்சிருவாங்களான்னு வேற தெரியல. அதனால எதுக்கு வம்பு, நீ பேசாம வலது கால் எடுத்து வச்சே உள்ள போயிரும் மின்னல். ஏடா, அதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணியா உள்ள போறோம்? இல்லதான், இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் டைம் நீ என் வீட்டுக்கு வர, அப்போ வலது கால் எடுத்து வச்சு தானே உள்ள போனோம். நீ சொன்னதுக்காகவே இடது கால் எடுத்து வச்சு போறேன். அப்படி நம்ம பிரியறதா இருந்தா பிரியட்டும், எனக்கும் அதான் வேணும். மின்னல் வேணண்டி, நான் இடது கால வச்சுதான் போவேன். நீ என்ன வேணா பண்ணிக்க. இவ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். மின்னல் நில்லு. எந்தடா? இங்க பாரு மின்னல், கடைசியா சொல்றேன், ஒழுங்கா வலது கால் எடுத்து வச்சு உள்ள போயிரு. இல்லன்னு வச்சுக்கோ, அப்புறம் எந்த காலையும் எடுத்து வைக்காம உன்னை உள்ள கூட்டிட்டு போயிருவேன். அது சரி, எந்த கால் எடுத்து வைக்காம எப்படி உள்ள கூட்டிட்டு போவ? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இடது கால வச்சுதான் உள்ள போறேன். நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. நீ எந்த காலையும் எடுத்து வைக்க வேண்டாம், நான் உன்னை உள்ள கூட்டு போறேன். என்ன பண்ற? எந்த காலையும் எடுத்து வைக்காம எப்படி உள்ள கூட்டிட்டு போவேன்னு கேட்டல, இப்படிதான். ஹோய் மின்னல், என்ன அப்படி பாக்குற? ஏதோ சும்மா கதை விடுறான். எந்த காலையும் வைக்காம எப்படி உள்ள கூட்டு போவான்னு நினைச்சல. இப்ப தெரியுதா நான் எப்படி உள்ள கூட்டு போவேன்னு. நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேருக்கும் கல்யாணமாகி நீ இந்த வீட்டுக்கு வரும்போது வலது கால் எடுத்து வச்சு உள்ளவா. ஆனா இப்போ நீ எந்த காலையும் வைக்க வேண்டாம், நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன். உன் வீட்டுல யாராச்சும் பாத்துட்டா? யாரும் பார்க்க மாட்டாங்க, அந்த தைரியத்துல தானே கூட்டிட்டு போறேன். என் அப்பா வேலைக்கு போயிருப்பாரு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரூம்ல படுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் என் வீட்டுல வேற யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான். அதனால இப்போ இப்படியே உள்ள போனாலும் சரி, இல்ல போகாம கொஞ்ச நேரம் இங்கேயே நிக்கிறதா இருந்தாலும் சரிதான். என்ன மின்னல், உள்ள போலாமா இல்ல இங்கே நிக்கலாமா? ஐயோ வேண்டாம் ஷைலு, இவன் எந்தெல்லாமோ கதையெல்லாம் பறஞ்சு உன்னை கவக்க பாக்குறான். அதுக்கெல்லாம் நீ ஸ்லிப் ஆயிடாத. இஷ்டமே இன்னைக்கு கதை விடல, கவிதை எழுத நான் வரல, உண்மையாவே காதல் இல்ல, உன்னால நான் திண்டாடுறேன். உன்னை பார்த்த மயக்கத்துல நானும் இங்க பழச்சிக்கல, அப்ப கூட ஏக்கத்துல முன்னதான்
கண்ண திறந்த எதுக்கு வந்த பக்கத்துல மிதக்குற உன் தாக்கத்துல செட்ட மயிலு கியூட் ஸ்மைலு தப்ப முடியல வெக்கத்துல எலே ராமா நில்லுலே அதான் ஐஸ்கனுக்கு ஒண்ணுமில்ல கண்ணு முடிச்சிட்டான்னு சொல்லிட்டாவல்ல இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துருவாவோ அதுக்குள்ள என்னத்துக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நிக்கிறீவோ என்னமா நாங்க வந்ததுல இருந்து இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எங்க பொண்ணு மாசமா இருக்கா வயிறு வலின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கன்னு சொல்றீங்க என்னாச்சா ஏதோ தினம் நாங்க பதட்டத்துல இருக்கோம் போய் பார்க்கலாம்னு பார்த்தா ஏதோ திருவிழா அது இது வண்டி விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை போக விடாம தடுத்துட்டே இருக்கீங்க ஜிலி அது வயிறு வலின்னு சொன்ன மாசமா இருக்கிற நேரத்துல வயிறு வலி இதெல்லாம் வருது சகஜம்தாமில்ல அதெல்லாம் ஒண்டி இல்லன்னு தான் இப்ப சொல்லிட்டாவல்ல இப்ப அவங்களே வீட்டுக்கு வந்துருவாவல்லே என்னத்த நீங்க நேத்துல இருந்து இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வந்துருவாங்கன்னு இன்னும் வீட்டுக்கு வர காணோம் எங்க பொண்ணு எப்படி இருக்கா குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியாம எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கத்த ஏங்க இவங்க இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாம் நம்பினா வேலைக்கு ஆகாது நம்ம பொண்ணுக்கு என்னாச்சுன்னு வேற தெரியல இவங்க மழுப்புறத பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு நீங்க வாங்குங்க நம்ம ஆஸ்பத்திரியில போய் நம்ம பொண்ணை பார்க்கலாம் ஐயோ மாமா உங்க நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம்னு சொல்லல இப்ப திருவிழாங்கிறதுனால வண்டியெல்லாம் எதுவும் விடுறது இல்ல நீங்க கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள அவங்களே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துருவாங்க அதுக்கு தான் சொல்றோம் எதுக்கு கஷ்டப்பட்டு போறீங்கன்னு ஜிலி ஆமலே ராமா அதுவும் இல்லாம ஐஸ்வர்யாக்கு உடம்புக்கு முடியல ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா கூட அவசரமா போய் பார்க்கலாம்னு சொல்லலாம் அது நல்லா இருக்குது பிள்ளைங்க நல்லா இருக்குதுன்னு தான் போட்டு சொல்லிட்டாவல்ல அப்புறம் என்னத்துக்குள்ள இப்படி பதட்டப்பட்டு கிடக்குறீவோ அம்மா நல்லா இருக்கான்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா எங்க பொண்ணை நேர்ல பார்த்தா அவன் நல்லா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம எங்களால நிம்மதியா இருக்க முடியாது ஆமாங்க இவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்க வேண்டாம் நம்ம பொண்ணு நம்ம கண்ணால பார்த்தா அவன் நல்லா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும் நீங்க வாங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம் ஐயோ அம்மாச்சி என்ன இவங்க ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு குதிச்சிட்டு இருக்காங்க கதிரனை என்ன சொல்லிட்டு போனாரு இப்ப இவங்க அங்க போனா தேவையில்லாம ஷமீர் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அதனால அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் இவங்க ஆஸ்பத்திரிக்கு போக விடாதீங்கன்னு சொன்னார்ல எதையாவது சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு போக விடாம தடுங்க அம்மாச்சி ஐயோ சொன்ன எங்களே கேக்குறாவோ சரி நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் கொஞ்சம் இரு எலே ராமா இப்ப அவங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரல நாளைக்கு வராங்கன்னு சொன்னா கூட இன்னைக்கு நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கலாம் ஆனா இப்ப இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாவலே இப்ப நீங்க அங்க போய் சேர்றதுக்குள்ள அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருல அவங்க வந்துடுவாவோ இல்லம்மா நீங்க இப்படி போக வேண்டாம்னு தடுக்கிறத பார்த்தா எங்களுக்கு என்னமோ பயமா இருக்கு எங்க பொண்ணை போய் நேர்ல பார்த்தாதான் எங்களால நிம்மதியா இருக்க முடியும் நாங்க ஆஸ்பத்திரிக்கே போய் பாத்துக்கிறோம் அதுக்குள்ள அவங்க இங்க வந்துட்டாலும் பரவாயில்ல நாங்க மாப்பிளைக்கு போனை போட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போய் பார்த்துட்டு வரோம் நீ நடேஷன் பக்கம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம பொண்ணை பார்த்துட்டு வரலாம் சரிங்க வாங்க போலாம் ஐயோ என்னமாச்சு இது சொல்ல கேட்காம போயிட்டாங்க கதிரண்ணன் வேற இவங்களை ஆஸ்பத்திரிக்கு போக விட வேண்டாம்னு சொன்னாரு இப்ப அவர் வந்தா வேற சத்தம் போடுவாரு எலே அதுக்கு நம்ம என்னலே செய்ய நம்மள எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அதுக்கு கேட்காம போய் பார்க்க தான் செய்வேன்னு சொல்லி போயிட்டாவோ நம்ம என்னலே செய்ய ஐயோ போறதெல்லாம் சரிதான் நீ அங்க போய் ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருந்தா பரவாயில்லையே அது என்னலே பண்ண போறாவோ அது இல்லாம ஐஸ்கண்ணி நீ கண்ணு முழிக்காம இருந்திருந்தா கூட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாவோன்னு சொல்லலாம் ஐஸ்கண்ணி தான் கண்ணு முழிச்சிருச்சு அதனால இனி ஒன்னும் பிரச்சனை கிடையாது பிள்ளையும் நல்லா இருக்குது அப்புறம் என்னதுக்கு பிரச்சனை பண்ண போறாவோ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாவோ பண்ணாம இருந்தா சரி ஐஷு இப்ப ப்ளீடிங் ஏதாவது இருக்கா இல்லங்க அதெல்லாம் எதுவும் இல்ல அப்ப சரி அப்ப சீக்கிரமா சாப்பிடு ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் சரிங்க என்னங்க ஒரு மாதிரி பேசுறீங்க என்ன மாதிரி பேசுற ஒரு மாதிரியும் இல்ல நீ சாப்பிடு முதல்ல இல்லையே நீங்க எப்பவும் பேசுற மாதிரி பேசலையே ஏதோ கோவமா இருக்க மாதிரி இருக்கு ஒரு கோவமும் இல்ல ஐஷு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் நீ முதல்ல சாப்பிடு நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் எங்க நேத்து என் மேல எந்த கோவமும் இல்லைன்னு சொன்னீங்க இப்ப என்னங்க இவ்ளோ கோவப்படுறீங்க ஐஷு இப்ப நான் என்ன கோவப்பட்டேன் சீக்கிரமா சாப்பிட்டு வீட்டுக்கு போலான்னு தானே சொன்னேன் இல்லங்க நீங்க பேசுற விதத்துல எனக்கு தெரியாதா நீங்க கோவமா பேசுறீங்களா இல்ல நல்லா பேசுறீங்களான்னு எங்க நான் தான் தெரியாம பண்ணிட்டேன் உங்க பேச்ச கேட்காம கோயிலுக்கு போனது தப்புன்னு மன்னிப்பு கேட்டுட்டேனேங்க அப்புறம் திரும்பவும் எங்க கோவமா இருக்கீங்க ஐஷு இப்ப இங்க இதை பத்தி பேச வேண்டாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன் முதல்ல சாப்பிடு வீட்டுக்கு போலாம் இல்ல எனக்கு ஒன்றும் வேண்டாம் நேற்று நான் கண்ணு முழிக்காம இருந்து கண்ணு முழிச்சதுனால தான் நீங்க என்கிட்ட கோவம் இல்லைன்னு போய் சொல்லியிருக்கீங்க ஆனா உங்களுக்கு இன்னும் என் மேல கோவம் இருக்கு நீங்க இன்னும் என்ன மன்னிக்கலங்க எப்படி ஐஷு மன்னிக்க முடியும் நீ பண்ணது என்ன அவ்வளவு சின்ன விஷயமா அப்புறம் நமக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் நடக்கும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா கொஞ்சம்லாம் நம்ம கையிலயும் இருக்குல்ல நான் சொன்ன பேச்சு கேட்டு நீ கொஞ்சம் கவனமா இருந்திருந்தேன்னா இப்படியெல்லாம் ஆயிருக்குமா உன்னோட ஒரு சின்ன கேர்லெஸ்னஸ்னால தானே ஐஷு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு அதுவும் நான் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லிட்டு போனேன் அப்ப கூட என் பேச்சை மீறி எனக்கு தெரியாம கோயிலுக்கு போற அளவுக்கு ஆயிட்டல ஐஷு எங்க அது ரியா
எதுவும் பேசாத ஐஷு. உனக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் நீ கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் எவ்வளவு பயந்தேன், எவ்வளவு துடிச்சேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். இது ஏதோ தற்செயலா நடந்திருந்தா கூட சரி, போனா போகுது, நம்ம நேரம்னு சொல்லி விடலாம். ஆனா இப்படி ஆகுறதுக்கு முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் காரணம். எல்லாத்தையும் பண்ணிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொன்னா அப்படியே மன்னிச்சிடணும்ல. ஏய் சரி சாப்பிடு. இல்ல எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஷோ, இதுக்குதான் இங்க வச்சு திட்டக்கூடாது, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள என் வாயை கிளறி திட்ட வச்சுட்டா. இப்ப இவகிட்ட கோவப்பட்டா வேணும்னே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பா. அப்புறம் இவளை சாப்பிட வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். அதனால முதல்ல சாப்பிட்டுட்டோம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஐஷுமா இங்க பாரு. சரி, எனக்கு கோவம்லாம் எதுவும் இல்ல, நீ சாப்பிடு. இல்ல போய் சொல்றீங்க. இல்லடா, சரி விடு, கோவம் இருந்துச்சு ஆனா இப்போ இல்ல, கோவம் போயிடுச்சு. போதுமா, சாப்பிடு. நிஜமா? நிஜமாதான். அப்போ வீட்டுக்கு போய் திரும்ப திட்ட மாட்டீங்களே? சரி திட்ட மாட்டேன், சாப்பிடு. நாங்க வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா? டேய், ஐஷுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன்டா. உன்னை பார்த்தா சாப்பாடு கொடுத்துட்டு இருந்த மாதிரி தெரியலையேடா, வேற என்னமோ கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இச்சி டேய், நோம்புடா. ஐயோ ஆமல்ல, சாரிடா, அதை மறந்துட்டேன். ஆனா ஐஷு, இன்னைக்குதாம்மா இவன் முகத்துல இந்த பழைய சிரிப்பு வருது. நேத்தெல்லாம் எப்படி இருந்தான்னு தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா உனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற டென்ஷனை விட உன்னை நினைச்சு வருத்தப்பட்டு இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் நான் பயந்தேன். ஆரம்பத்துல குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவன் வருத்தப்பட்டதை விட அதுக்கப்புறம் குழந்தை நல்லா இருக்கு ஆனா நீ தான் கண்ணு முழிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாம்மா அவன் ரொம்ப வருத்தப்பட்டான்னு சொல்றதை விட அவன் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாமா. என் நண்பன் இந்த அளவுக்கு உடஞ்சு போய் நான் 2வது தடவை பாக்குறேன். முதல் தடவை நீ பழசையெல்லாம் மறந்துட்டு அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம உடஞ்சு போய் உட்கார்ந்துருந்தான். ஆனா அப்ப கூட ரியாவோட முகத்துக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப என் பொண்ணுக்காக நான் வாழ போறேன்டான்னு தைரியமா இருந்தான். ஆனா இந்த முறை உனக்கு இப்படி ஆனதும் அவன் உண்மையை சொல்லணும்னா இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு உடஞ்சிட்டாமா. உனக்கு தெரியாதது இல்ல, இருந்தாலும் ஒரு அண்ணங்கிற முறையில சொல்றேம்மா, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கவனமா இருமா. திரும்பவும் உனக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சத்தியமா அவனால தாங்கிக்க முடியாது. இல்லைண்ணா எனக்கு புரியுதுண்ணே, என் மேலதான் தப்பு. இதுக்கப்புறம் நான் கவனமா இருக்கேண்ணே. ஆமா, இந்த அறிவு முன்னாடியே இருந்துட்டாதான் பரவாயில்லையே. ஆனா அப்படியெல்லாம் இருக்காதே, எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே மேடம்க்கு அறிவு வரும். அண்ணா பாருங்கண்ணே எப்படி பேசுறாருன்னு. நான் தான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் கவனமா இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னும் என் மேல கோவமாவே பேசுறாருண்ணே. அப்புறம் கோவப்படாம இவ பண்ண வேலைக்கு இவளை மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? டி மச்சான், ஏன்டா அவளே இப்பதான்டா கொஞ்சம் சரியா இருக்கா, ஏன்டா அவளை போய் திட்டிட்டு இருக்க? நேத்து நடந்த சீனை கொஞ்சம் நினைச்சு பாரு. ஐஷு நம்ம பக்கத்துல உட்காந்து உருகிட்டு இருந்த, எப்பயாவது அவ கண்ணு முழிக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்த, கண்ணு முடிச்சது இப்படி திட்டுறதுக்கு தான் காத்துட்டு இருந்தியா? டேய், இதெல்லாம் ஏதோ தெரியாம நடந்திருந்தா நான் இதுக்கு இவளை திட்ட போறேன். ஆனா இப்படி நடக்கிறதுக்கு காரணமே இவ தானடா. இவ மட்டும் நான் சொன்ன பேச்சை கேட்டு பேசாம வீட்டுல இருந்திருந்தானா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? என் பேச்சு கேட்காதது கூட எனக்கு கோபம் வரலடா. ஆனா எனக்கு தெரியாம கோயிலுக்கு போகணும்னு அவளுக்கு தோணி இருக்கு பாரு. இன்னை வரைக்கும் எனக்கு தெரியாம ஏதோ ஒன்று பண்ணிருப்பாளடா. ஆனா இப்ப எனக்கு தெரியாம கோயிலுக்கு போயிருக்கானா அப்ப என்ன அர்த்தம்? இவனுக்கு தெரிஞ்சா மட்டும் என்னத்தை கிழிச்சிருவான்னு தானே அவ போயிருக்கா. டி ஏன்டா, சரி விடு, ஏதோ தெரியாம பண்ணிட்டு அதுக்கு எதுக்கு இப்படி திட்டுற? திட்டுறதா? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு மாசமா மட்டும் இல்லைன்னா அடி சாத்தி இருந்திருப்பேன். அடிப்படா அடிப்ப. அப்பா அம்மா நீங்க இப்ப வந்தீங்க? நாங்க வந்து இருக்கட்டுமா, இங்க என்ன நடக்குது? ஐயோப்பா ஒன்றும் இல்லைப்பா, நேற்று கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா இருக்கேன். அம்மா நீங்கள் இப்போ துபாயிலேருந்து வந்தீங்க, நீங்கள் வரேன்னு கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. அது கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாருல்ல, அந்த கடவுள் தான் எங்களை சரியான நேரத்துக்கு இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. நாங்க வந்து இருக்கட்டுமா? ஏண்டா என் பொண்ணை நீ நல்லா பாத்துக்குவேன்னு உன்னை நம்பி நாங்க விட்டுட்டு போனா நீ மாசமா இருக்கவள அடிப்பியா? ஐயோப்பா அவர் ஏதோ சும்மா சொன்னாரு, அதை போய் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. இல்லம்மா, ஆரம்பத்துல இருந்து இவனை பத்தி நாங்க சரியா தான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தோம். நீ தான் இவனை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்த. இவனை நம்பி உன்னை இவன் கூட விட்டுட்டு நாங்க துபாய்க்கு போனோம்ல, அதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பு. மாமா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. என்னடா தெரியாம பேசுறேன்? எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துதான் பேசுறேன். வெளியே நர்ஸுகிட்ட என் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நேத்துல இருந்து என் பொண்ணு சுய நினைவு இல்லாம கண்ணை கூட முடிக்காம பொழைப்பாலாம் மாட்டாளாங்கிற நிலைமையில இருந்திருக்கான்.
என்னமோ பெரிய டாக்டர் பத்ததுக்கு என் பொண்ணை நல்லா வச்சு பாத்துக்குவேன்னு சொல்லி தரடா உன்னை நம்பி விட்டுட்டு போனோம். இதுதான் நீ மாசமானவளை பாத்துக்கிற லட்சணமா? ஐயோ அப்பா போதும் நிறுத்துங்கப்பா. அவர் எதுவும் சொல்லாதீங்க. இப்படி எல்லாம் ஆனதுக்கு அவர் காரணம் இல்லப்பா. நீ சும்மா இருமா, எனக்கு எல்லாம் தெரியும். இதுக்குன்னு இல்ல, உன் வாழ்க்கையில நீ பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் உன் வாழ்க்கை கேட்டு குட்டிச்சவரா போறதுக்கும் இந்த போர்க்கு தான் காரணம். யோ, எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? கையடியா முதல்ல. சக்தி அமைதியாரு. டேய் என்னடா மச்சான் தாலும் உன் சட்டையை பிடிச்சிருக்கா பாத்துட்டு சும்மா இருக்க? என்னடா பண்ணுவ? சக்தி கொஞ்சம் அமைதியா இருன்னு சொன்னேன். அப்பா என்னப்பா பண்றீங்க? அவர் சட்டையில இருந்து முதல்ல கை எடுங்கப்பா. என்னமா நீ அவன் சட்டையை பிடிச்சதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது? அப்ப எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு, அவன் உன்னை சாகடிக்கவே பாக்குறான். அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? பா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்கப்பா. மொழி ஐஸ்வர்யா, எங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாமா? தெரிஞ்ச வரைக்கே போதும். அதையே தாங்க முடியாம தான் நாங்க இருக்கோம். இல்லம்மா, அப்பா எதுக்கு தேவையில்லாம அவர்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. எல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் புரிய வைக்கிறேன். இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், நட வீட்டுக்கு போலாம். பா நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அவர் கூட வரேன். ஒண்ணும் வேண்டாமா, இதுக்கப்புறமா இவனை நம்பி உன்னை இங்க விட்டுட்டு போறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. எங்க பொண்ணு எங்களுக்கு உயிரோட வேணும். நீ முதல்ல எங்க கூட வா. ஐயோப்பா என்னப்பா பேசுறீங்க? நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க, நான் அவர் கூட வந்துக்கிறேன். இல்ல, நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். டேய் குடுறா என் பேத்திய. பிரியா குட்டி வாட, நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா என்னமா பண்றாரு? நாங்க தான் வரோம்னு சொல்றோம்ல, அப்புறம் ஏன் சொல்ல கேட்காம ரியாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு? அவர் சொல்றது ஓன் நல்லதுக்கு தான் ஐஸ்வர்யா. அவர் ரியாவை கூட்டிட்டு வேற எங்கேயும் போல, நம்ம வீட்டுக்கு தான் போறாரு. நாங்க வெளியே கார்ல இருக்கோம், நீ உடனே வா. நீங்க என்னடா மச்சான், அவங்க பாட்டுக்கு என்னெல்லாமோ பேசிட்டு ரியாவை கூட்டு போயிட்டு இருக்காங்க, நீ பாத்துட்டு சும்மா நிக்கிற? எங்க அம்மாவும் அப்பாவும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ரியாவை வேற கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, இப்ப என்னங்க பண்றது? ஐஸ்வர்யா நம்ம 2 பேரும் இல்லைன்னா அழுவா. நீ முதல்ல அவங்களோட போ. எங்க என்ன சொல்றீங்க? அப்ப நீங்களும் வாங்க. ஏய், உங்க அப்பா பேசுனதை கேட்டல, நான் எப்படி வர முடியும்? நீ முதல்ல அவங்களோட போ, நான் பின்னால வரேன். எங்க நீங்க இல்லாம நான் போக மாட்டேங்க. நீங்க வாங்க, நம்ம ரியாவை போய் கூப்பிடலாம். அவங்க போட்டு நம்ம பின்னால போலாம். ஐஷு, இது ஹாஸ்பிட்டல். இங்க அவங்களோட சண்டை போட என்னால முடியாது. நீ முதல்ல அவங்களோட வீட்டுக்கு போ, நான் பின்னால வரேன்னு சொன்னேன். எங்க ஐஷு, நீ டென்ஷன் ஆகாது. நீ அவங்களோட போ, நான் வரேன். சரிங்க. டேய் என்னடா மச்சான் அது? அந்த சொட்டத்துல எனக்கு திரும்ப கிறுக்கு பிடிச்சிருச்சா? டே சக்தி, அது ஐஷுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற டென்ஷன்ல அவர் ஏதோ பேசிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு உன் சட்டையை எப்படி பண்ணாண்டாலு? எனக்கு வந்த கோவத்துக்கு உன் மாமனார்ன்றதுக்காக மட்டும்தான் நான் சும்மா இருந்தேன். டே, அவர் என் சட்டையை பிடிச்சது கூட பரவாயில்லடா. இப்ப வீட்டுக்கு போனா என்ன பஞ்சாயத்து பண்ணுவாருன்னு தெரியல. அதான் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. டே அதுக்கு எதுக்குடா நீ டென்ஷன் ஆகுற? ஐஷு உன் பக்கம் இருக்கா, அதுக்கு மேல அந்த ஆளால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது, வா பாத்துக்கலாம். சரி வா, போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு